ஸோ ஒரு சில பேர் வந்து டிஎம்கே நீங்கள் சொன்னது மாதிரி டிஎம்கே மெஜாரிட்டியில் வருங்கிறாங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் இந்த அண்ணா டிஎம்கே வரும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல டிஎம்கே இருக்குது, 2வது இடத்துல அண்ணா டிஎம்கே இருக்குது, 3வது இடத்துல டிவிகே விஜய் இருக்கிறதா சொல்கிறாங்க. திடீர்னு கொஞ்சம் பார்த்தோம்னா 2வது இடத்துல அண்ணா டிஎம்கே ஃபஸ்ட்டுக்கு போயிடுது. இப்போ அவரு தான் ஆட்சி வைப்பாங்க, இவ்வளோ சீட்டுங்கிறாங்க. முதன்மை இடத்துல இருந்த டிஎம்கே 2வது இடத்துக்கு போகுது. 3வது இடத்துல இருந்த டிவிக்கே 3வது இடத்துல திடீர்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து கணிப்புகள் விடுறாங்க. அதில் பார்த்தா 3வது இடத்துல விஜய் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடுது. 2வது இடத்துல அண்ணா டிஎம்கே 3வது இடத்துக்கு போகுது. இதை வந்து நீங்கள் எப்படி நம்புவீங்க நீங்கள்? இதுவே வந்து உங்களுக்கு இந்த பிந்தைய கணிப்பு ஒரு தவறாக இருக்கு இல்லையா? நீங்கள் இப்போ யார் சொல்லுது உண்மை? இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்து இந்த சென்சஸ் எடுத்து உங்களுக்கு சொல்கிறாங்க, சர்வே எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 8 பேர் வந்து சொல்கிறக்கூடிய மெஜாரிட்டினா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதை ஒரு 3 பேர் இவங்கன்றாங்க, 3 பேர் அவங்கன்றாங்க, இன்னொரு 2 பேர் இவருன்றாங்க. அப்போ மக்களை வந்து இந்த நேரத்தில் வந்து பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த பிந்தைய கணிப்பு வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டுமே அது ஒரு வெற்றிகரமாக அமைந்ததாக வந்து இல்லைங்கிற ஒரு கருத்து தான் இருக்குது. அதனால் மக்கள் ஒன்று நீங்கள் இந்த இதை வச்சு இதுதான் இறுதியான முடிவுங்கிற தயவுசெய்து யாருமே எடுக்க வேண்டாம். அது எந்த கட்சியினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. யார் வருங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியும். அதனால் இது வந்து ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தைய கணிப்பு ஒன்று, பிந்தைய கணிப்பு ஒன்று. இதை டேக் இட் ஈஸியாக அதை கடந்து போகிறது தான் பெட்டர்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன்.